அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நலம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஒரு ஜூஸியான சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் நியூ வீடியோ உங்களுக்கு போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 1.25 கிலோ சிக்கன் நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுடலாம். இப்போ கட் பண்ண பீஸை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இது சின்ன பீஸாக போட்டு சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலே தோணும். இந்த பெரிய பீஸா கட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு ஒரு பீஸுக்கு மேலே அடுத்தது சாப்பிட்றதுக்கே தோணாது. இப்போ க்ளீன் பண்ண பிறகு தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிடுங்க. 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் நல்ல நைஸாக விழுதாட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுங்க. அரை ஸ்பூன் நம்ம பெப்பர் சேர்த்துக்கிடுங்க. ஒரு 10 வத்தல் மிளகா, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் முழுசு இது மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் இந்த பாத்திரத்தில் இப்போ போட்டேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, பாதி லெமன் ஜூஸ். இப்போ 1.5 டீஸ்பூன் சால்ட்டு. இந்த சின்ன ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூனு. இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷாக பறித்த கறிவேப்பிலை அதை கொஞ்சம் அதிகமாக நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையும் இந்த சிக்கனும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் தோணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கை வச்சு மசாலா நல்லா திரும்பி பிடிச்சிக்கிடணும். அப்போ தான் மசாலா சிக்கனில் இதாகும். இப்போ நான் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு தயிர், 1 டீஸ்பூன் வேண்டாம், அரை டீஸ்பூன் தயிர் மட்டும் இதில் சேர்த்தா போதும். இப்போ கோகனட் ஆயிலும் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் மறந்து போச்சுது, அதை வீடியோ எடுக்கலை. இப்போ மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்குது. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம வச்சாச்சு. கடாயி வச்சுட்டு அதில் நல்லா கோகனட் ஆயிலில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக தான் கோகனட் ஆயில் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி அதை விட்டு தான் பண்ணுவேன். இப்போ 4 பச்சை மிளகாயும் அந்த ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும். அந்த காரம் அந்த ஆயிலே இறங்கும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் நம்ம பொரிக்கிறதோட முதல்ல பொரிக்கும்போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் எல்லாம் சின்ன சின்ன பீஸு எல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம போட்ட உடனே நல்ல லைட்டாக இது பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிது. ஒரு பக்கம் நான் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சைடாக நம்ம திருப்பி போடணும். மொத்தத்தில் நம்ம திருப்பக்கூடாது. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிது. ஒரு சல்லடையில் நம்ம அள்ளி எடுத்துடலாம். அப்போ இதில் அள்ளும்போது நம்ம ஆயிலெல்லாம் நல்லா சீக்கிரமாக நல்லா வடிஞ்சிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வைக்க போகிறேன். எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போமே இப்போமே சாப்பிடணும் போலே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணணும். நான் அந்த 4 பச்சை மிளகா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி ரவுண்டு ஷேப்பில் வச்சேன். வீடியோ எடுக்கும்போது பார்க்குதுங்க அழகாக இருக்கும். நம்ம அதை எடுத்து ஒரு சிக்கனும் இந்த வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கறிவேப்பிலை எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்து. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.